11 வருஷத்துக்கு அப்புறம் சாம்பியன்ஸ் லீக் T20 புது நேம்ல வருதா? 2009ல இருந்து 2014 வரைக்கும் நடந்த சாம்பியன்ஸ் லீக் டிராஃபில சென்னை 2 தடவை டைட்டிலும், மும்பை இந்தியன்ஸ் 2 தடவை டைட்டிலும் அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கிரிக்கெட் ஃபேன்ஸ் எந்த அளவுக்கு இவங்களுக்கு வந்துட்டு ஒரு சப்போர்ட்டும் கொடுக்கல அண்ட் ஸ்பான்சர்ஷிப்பும் இவங்களுக்கு எதுவுமே கிடைக்காததுனால இந்த லீகை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதை திருப்பி கொண்டு வர விதமா இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு நிறைய முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த சாம்பியன்ஸ் லீக் T20 வந்ததுன்னா ஒரு புது பேர்ல வரும். அது என்னன்னு தானே கேக்குறீங்க? வேர்ல்டு கிளப் சாம்பியன்ஷிப் இந்த பேர்ல தான் வரப்போகுது. அதுக்கும் முயற்சி போயிட்டு இருக்குது. இந்த பிரான்ச்சைஸ் லீக்ஸ்லாம் கலந்துக்க போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கால இருந்து MLC, அதுக்கப்புறம் இந்தியாவில் IPL, பாகிஸ்தான்ல இருந்து PSL அண்ட் சவுத் ஆப்பிரிக்கால SA20, ஆஸ்திரேலியால இருந்து BBL அண்ட் லாஸ்டா இங்கிலாந்துல இருந்து தி 100. இந்த பிரான்ச்சைஸ் லீக்ஸ்லாம் தான் கலந்துக்க போறாங்க. ஸோ அதுக்கு அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா இந்த லீக்ல அவங்க ஃபைனல் எல்லாமே ஜெயிச்சிருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த வேர்ல்டு கிளப் சாம்பியன்ஷிப்ல இவங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ இது போல மேலும் ஸ்போர்ட்ஸ் அப்டேட்டை தெரிஞ்சுக்க i1 ஸ்போர்ட்ஸ் டிவியை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த விஷயம் யாருக்கும் தெரியாம இருந்ததுன்னா அவங்களுக்கு உடனே ஷேர் பண்ணுங்க.